என்னது ஃபாஸ்ட் ட்ராக்ல ஏர்பாட்ஸ் விட்டுருக்காங்களா? ஃபாஸ்ட் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏர்பாட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதோட ப்ரைஸ் இன்னும் கம்மியாக பார்த்தீங்கன்னா வந்து எஃப்பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 வேரியண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ FZ100, அப்புறம் பார்த்தீங்கன்னா FS100, அப்புறம் FX100. நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்பாட்ஸில் FZ100 பிராண்டு தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட்ராக் எஃப்பாட்ஸு FZ100. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா டீப் பேஸ் 50 hours ப்ளேபேக் டைம் வந்து கொடுத்துருவாங்க. 50 hours பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் டைம் வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு பாக்ஸ் வெளியே என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ஃபாஸ்ட்ராக் பிராண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் வெர்ஷனு 5.3 கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 3C நிட்ரோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா IPX5 ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் தான், வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஆகாது. குவாட் மைக் ENC டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்திருக்க டிரைவ் பார்த்தீங்கன்னா வந்து 10mm டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்க்ளூட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸ் ஒன்று, அப்புறம் வந்து பேர்ட்ஸு, அப்புறம் வந்து USB-C கேபிள் வந்து எப்படின்னா சார்ஜிங் பண்ணுறதுக்காக. அப்புறம் இயர் டிப்ஸ் வந்து ஒரு 3 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்மாலு, மீடியமு, லார்ஜு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லியிருக்க ப்ரைஸ் இதில் பார்த்தீங்கன்னா MRP எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4995, 5000க்கு வந்து 5 rupees கம்மிங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க ப்ரைஸ் வந்து இதுதான். ஸோ நம்ம ஆனால் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 995 வாங்கணும். ஸோ ப்ளஸ் வந்து நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு வந்து 5 rupees ஆச்சுனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ரேட் வந்து ஏறிச்சுங்க. லான்ச் ஆகி ஒரு 3 days தான் வந்து 7th தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா வந்து 9. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து 1595 ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து எதனால நம்மளுக்கு ப்ரைஸ் கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக வந்துச்சு. ஓகேங்க, வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 இயர் டிப்ஸ் இருக்குது, 2 சைஸ் இருக்குது. ஒன்று வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அப்புறம் இதில் என்ன வேறு இருக்குன்னா வந்து சார்ஜிங் கேபிள் இருக்குங்க, சார்ஜிங் டைப் C கேபிள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்லாம் தள்ளி வச்சுருவோம், இயர் டிப்ஸு தனியாக வச்சுருவோம். ஃபாஸ்ட்ராக் கேஸ் வந்து ஃபாஸ்ட்ராக்னு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கலங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து 3 லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் இண்டிகேட்டர் வந்து சார்ஜிங் ஏறதுக்குன்னா நடுவில் போல் இருக்குது. 2 சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன். ஸோ பரவாயில்லைங்க. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, மற்ற ஏர்பட்ஸ் மாதிரி இல்லை. ஸோ இதை பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா க்ளோஸ் ஆக மாட்டேங்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே எடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏர்பாட்ஸ் வந்து இன்னும் வெளியே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல சாலிடாக கொடுத்துருக்காங்க. இது சீப்பாக இல்லாமல் அந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்துன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இப்போ வந்து நம்ம காதில் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் போட்டவொடனே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இண்டிகேஷன் ஆகுது பாருங்கள். நல்லா வந்து ப்ளூ கலரில் இண்டிகேஷன் ஆகுதுங்க. சார்ஜு நல்ல ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. இந்த நம்மள கையில் டச்சு இருக்குல்ல, அது கையில் டச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷிங்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ காதில் நம்ம வேர் பண்ணும்போது கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஒரு டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து ரைட்டில் வந்து ஒரு டேப் பண்ணும்போது வால்யூம் வந்து அப் ஆகுதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கால் வருது ஆன்சர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டேப் பண்ணுங்க. லெஃப்ட்டு ரைட்டு இதில் வேணால் வந்து பண்ணலாம்.
ஸோ அதே வந்து அந்த கால் வந்து நம்ம ஹேங் அவுட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் இதுலேயே அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டேப் திருப்பி பண்ணணும். அப்படியே இல்லை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் 2 செகண்ட்ஸ்க்கு. ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா கால் வந்து அப்படியே கட் ஆகிடும். சாங் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம டபுள் டேப் பண்ணால் சாங் பாஸ் ஆகிடுங்க. FASTRACK FPODS FZ100 நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டோங்க. செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து FASTRACK வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்க. என்னோட பர்சனல் யூஸ்க்காக தான் நான் வாங்கினேன். ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரீ புக் பண்ணதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 995 வந்துச்சு. ஸோ இப்போ அதோட ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1595 வருதுங்க. ஸோ நான் ப்ரீ புக் பண்ணதுனால வந்து எனக்கு வந்து அந்த ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. சொல்ல முடியாது, ஃபியூச்சரில் கூட ஆஃபர் போட்டு கம்மி பண்ணலாம். ஸோ பட் நான் வாங்கின ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 1500 வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஏர்பாட்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து நல்ல சூப்பராக இருக்குங்க. ஸோ 10mm டிரைவில் எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்க்கும் சரி, நம்ம வாய்ஸ் கிளியாரிட்டியும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தாராளமாக கண்ணு முட்டு வாங்கலாம். அதுவும் FASTRACK பிராண்டிங் வேறு. ஸோ நீங்கள் இந்த FASTRACK பிராண்ட் இருக்குன்னா நார்மலாக அவங்க வாட்சாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்மார்ட் வாட்ச்சு பேண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எப்பவுமே வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் நம்பி வாங்கினேன். நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த மெட்டீரியல் இந்த கேசிங் கூட பார்த்தீங்கன்னா வந்து மற்ற இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீப்பான பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபீல் வச்சுன்னு வராது. ஸோ இந்த ஏர்பாட் FASTRACK இந்த கேசிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ப்ரீமியம் லுக்கில் வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பர்சனல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக கண்ணை மூட்டு வாங்கலாங்க. 5க்கு 5 கொடுக்கலாம். அதேமாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் மறக்காமல் லைஃப் ஆஃப் மனோஜ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.